சென்னை கொளத்தூரில் இருசக்கர வாகனத்தில் இருந்து 26,000 ரொக்கத்தை திருடிய நபர் சிக்கினார். ஜிகேஎம் தெருவைச் சேர்ந்த இந்து என்பவரது வாகனத்தில் இருந்து ரொக்கம் மற்றும் ஏடிஎம் கார்டு ஆகியவை மாயமானதாக புகார் அளிக்கப்பட்டது. மேலும் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி 2,500 ரூபாய் திருடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் திருட்டில் ஈடுபட்ட கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த பிரதீப் என்பவர் கைது செய்யப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள பூத்தாம்பட்டி கிராமத்தில் 100 நாள் வேலை திட்ட பணியில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பணித்தள பொறுப்பாளர் மற்றும் பொதுமக்களிடையே தகராறு ஏற்பட்டது. பணித்தள பொறுப்பாளராக அம்பிகா என்பவர் பணியாற்றி வரும் நிலையில் ஆள் மாறாட்டம், ஊதிய முறைகேடு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அம்பிகாவிடம் பொதுமக்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே பலத்த காற்றின் காரணமாக வள்ளியூர் பைபாஸ் சாலையோரத்தில் அமைக்கப்பட்டிருந்த கடையின் தகர மேற்கூரை பறந்து வந்து சாலையில் விழுந்ததில் இருவர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். காற்றின் தாக்கம் தாங்காமல் இருசக்கர வாகனத்தில் பயணித்த இருவர் கீழிறங்கிய நிலையில் அருகாமையில் உள்ள தகர மேற்கூரை பறந்து வந்து விழுந்தது. இதில் இருவரும் தப்பிய நிலையில் இதன் சிசிடிவி காட்சி வெளியாகி ஊடகங்களில் பரவி வருகிறது. திருவள்ளூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த கனமழை பெய்தது. பெரியகுப்பம், பூண்டி, காக்கலூர், மணவாளநல்லூர் மற்றும் கடம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகராட்சி அலுவலக ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் வேலை நாளில் பணிக்கு வராமல் கிடா விருந்து சாப்பிட சென்றதால் அலுவலகம் வெறிச்சோடி காணப்பட்டது. கோட்டை மலை பகுதிக்கு நகர்மன்ற தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவரும் கூட்டமாக சென்றுள்ளதாக மனு அளிக்க வந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலை நாளில் முன்னறிவிப்பின்றி விருந்துக்கு சென்ற அதிகாரிகளின் செயலால் சேவை பெற வந்த பொதுமக்கள் ஏமாற்றமடைந்தனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் யாருமே இல்லாத நிலைமையை நம்ம பார்க்க முடியுது. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு அதிகாரியினுடைய போக்கு எங்கே இருக்குன்னா, இன்னைக்கு புளியங்குடி இருக்க கோட்டமலையாறில் இன்னைக்கு கெடா விருந்து சாப்பிட்றதுக்காண்டி எல்லா அதிகாரியும் போயிருக்காங்க. இன்னைக்கு மனுக்கு இங்கே சம்மந்தப்பட்ட எந்த அதிகாரியும் இல்லாமல் சாமானிய மக்கள் இங்கே காத்துக்கிட்டு இருக்கிற நிலைமை என்பது இருக்குது. ஆகவே ஒரு மோசமான ஒரு நகராட்சி நிர்வாகமாக இன்னைக்கு சங்கரகோவில் நகராட்சி நிர்வாகம் இருக்க நம்ம பார்க்க முடிகிறது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்த புளியங்குடி மேற்கு பகுதியில் மிகவும் பழுதடைந்து கீழே விழும் அபாயத்தில் உள்ள மின்கம்பங்களை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவலர் குடியிருப்பு அருகே பழுதடைந்து கம்பிகள் வெளியே தெரியும்படி ஆபத்தான நிலையில் 2 மின்கம்பங்கள் இருப்பதால் மக்கள் அவ்வழியாக அச்சத்துடனேயே சென்று வருகின்றனர். சேதமான மின்கம்பங்களை அகற்றி புதிய மின்கம்பங்கள் நட வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன பேரணி சென்றனர். முன்னதாக அரசுக்கு எதிராக பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் 60% மேலாக உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கமிட்டனர். பணியாற்றி வருகின்ற சத்துணவு ஊழியர்களுக்கு ஊதியத்தை வழங்கிட வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் நடத்திய 21 நாட்கள் வேலை நிறுத்த போராட்ட காலத்தை வரன்முறை செய்து அரசாணையாக வெளியிட வேண்டும், பேரிடர் மேலாண்மை பிரிவில் கலைக்கப்பட்ட 38 முதல்நிலை வருவாய் ஆய்வாளர் பணியிடங்களை மீண்டும் உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வருவாய்த்துறையானது மற்ற துறைகளை போன்று சாதாரண பணி கிடையாது, அசாதாரண பணி. சம்பந்தப்பட்ட துறையானது மிகவும் கடினமான பணியாக உள்ளதனால் இத்துறையில் உள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கப்பட வேண்டும். அதே போன்று வருவாய்த்துறை என்பது பேரிடர் மேலாண்மை துறை. இந்த பேரிடர் மேலாண்மை துறைக்கு ஒதுக்கப்பட்ட 38 பணியிடங்கள் கலைக்கப்பட்ட இந்த 38 பணியிடங்களை வழங்க வேண்டி கடந்த 1.5 ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகின்றோம். இப்போ தருவோம் அப்போ தருவோம் சொல்றாங்க, ஆனால் இதுவரை தரல.
திருப்பூரை தலைமையிடமாக கொண்டு பின்னலாடைக்கு தனி வாரியம் அமைக்க வேண்டும் என ஏற்றுமதியாளர் சங்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஏற்றுமதியாளர் சங்கத்தினர் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு குடியிருப்புகளை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஜீரோ டிஸ்சார்ஜ் முறையில் சுத்திகரிப்பு செய்யும் சாய ஆலைகளுக்கு வழங்கப்பட்ட 200 கோடி ரூபாய் வட்டியில்லா கடனை மானியமாக மாற்றி கடனை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். முதல் நிதிநிலை அறிக்கையான வர இருக்கிறது. இதில் குறிப்பாக எங்களுக்கு பின்னலாடை வாரியம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் தொழிலாளர்களுக்கு தங்குமிடம், புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு தங்குமிடம், அதே போல தொழிலாளர் குடியிருப்பு போன்ற வசதிகள், பேருந்து வசதிகள், குறிப்பாக பேருந்துக்கு எங்களுக்கு சுற்றுலா பேருந்துக்கு இணையான வரியானது விதிக்கப்படுகிறது. அந்த வரியினை குறைத்து கேட்டிருக்கின்றோம். திண்டுக்கல் மாவட்டம் முத்தழகப்பட்டியில் 1.5 டன் ரேஷன் பொருட்களை கடத்த முயன்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டனர். சுடுகாடு பகுதியில் 25 மூட்டைகளில் அரிசி, கோதுமை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை பதுக்கி வைத்திருந்ததை போலீசார் கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். ரேஷன் அரிசி பொருட்களை மொத்தமாக கடத்தி வைத்திருந்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள கோனார்